ஜெயலலிதா வந்து யாராலையும் வெல்ல முடியாத ஒரு தலைவர். எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு வெல்ல முடியாத தலைமையாக இருந்தாரோ, அது மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆரை போலவே ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவியாக தன்னை உருவாக்கி கொண்டார். அது ஒரு பெரிய விஸ்வரூபமாக இருக்கிற போது கலைஞரோடு அரசியல் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல போய் ஒரு கேள்வி கேட்டா கேள்வியவே பதிலா மாத்தி விட்டுருவார். இந்த ஆட்சி அவலமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் போய் இந்த ஆட்சி அவலமா இருக்கா அப்படின்னு கேட்டா, ஒரு பத்திரிகையாளர்களே ஆட்சி அவலமாக இருக்கிறதா என்று கேட்கிற நிலைமையில் இருக்கிறது, அதற்கு நீங்களே சாட்சி அப்படிம்பாரு கலைஞர். சொல்றவனே மாத்தி விட்டு போயிறாரு. அவன் என்னடா நம்ம வந்து நம்மளை எதிர்கட்சியா மாத்தி விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பல வித்தைகள் கற்றவர், பல ராஜ தந்திரங்கள்லாம் தெரிந்த ஒரு கலைஞர் வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. அப்ப அவரோட ஃபைட் பண்ணி அவங்க அரசியலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் ஜெயலலிதா அவர்களை பற்றி. ஆடு கோழி வெட்டக்கூடாது, பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு பெரிய வீழ்ச்சியா மாறிச்சு. ஒரே ஒரு கையெழுத்துல 1,50,000 பேர் வேலை இழந்துட்டான். டெசோ அது மாதிரியான விஷயங்கள்லாம், அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. இந்த அதிரடி நடவடிக்கை எல்லாம் மக்கள் மன்றத்துல வந்து ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி எதிர்மறையாக அவருக்கு எதிராக கிளர்ச்சி உருகிற போது அந்த சட்டத்தை அவர் வாபஸ் பெற்றார். அப்ப தன்னுடைய அரசியல் தவறுகளை சரி செய்து கொள்கிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து ஜெயலலிதா தொடர்ந்து செய்யறாங்க.